மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். எனது உயிருக்கு ஆபத்து உள்ளது என்றும், மனித உரிமை ஆணையம் தானாக முன்வந்து எனது பிரச்சனையை விசாரிக்க வேண்டும் எனவும், என் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் திட்டமிட்டு பரப்பப்படுகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் அலுவலகம் செல்லும் வழியில் செய்தியாளர்களை அவரை மறித்து அவர் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த சுந்தரேசன், என் மீது முந்தைய காலங்களில் நடந்த பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார்கள். அப்போது நான் தவறு செய்து இருந்தால் என்னை சஸ்பெண்ட் செய்திருக்க வேண்டும் எனவும், ஆனால் என்னை டிரான்ஸ்பர் செய்கிறார்கள். ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் கைப்பட்டால் குற்றம், கால்பட்டால் குற்றம் என்பது போல் இதுதான் காவலர்களின் நிலை என்றும், ஒரு வருடத்திற்கும் ஒரு ஊதிய உயர்வு உண்டு எனவும், எனது 9 ஊதிய உயர்வை தடுக்கின்றனர் என்றும், நான் நேர்மையான அதிகாரி, பல பிரச்சனைகளை சந்தித்துள்ளேன். போலீசார் நேர்மையான அதிகாரிகளை விடமாட்டார்கள், குற்றச்சாட்டுகளை வைக்கத்தான் செய்வார்கள். என் மீது பாலியல் உள்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்கிறார்கள். ஆனால் தற்போது வரை ஏன் என்னை சஸ்பெண்ட் செய்யவில்லை என கேள்வி எழுப்பினார். கடந்த 11 மாதமாக நேர்மையாக வேலை செய்து வருகிறேன். தன்னை விசாரிக்காமல் எப்படி டிஐஜி சஸ்பெண்ட் செய்ய பரிந்துரைக்கலாம் என்றும், நான் அனைத்திற்கும் தயாராக உள்ளேன் என்றும் தெரிவித்தார். மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் தவறான தகவலை தெரிவிக்கிறார். உங்களால் ஏதாவது பதில் சொல்ல முடிந்தால் நான் ஓடி ஒளியவில்லை, நான் பதில் சொல்கிறேன் என்றும், எனது தந்தைக்கு சென்னையில் ஹார்ட் அட்டாக் வந்துள்ளது. இந்த செய்திகளை பார்த்து அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. இது தொடர்பாக விடுமுறை கேட்டும் செல்போனில் மாவட்ட எஸ்பிக்கு தகவல் அனுப்பியுள்ளேன். ஆனால் அவர் தற்போது வரை எனக்கு பதிலளிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். நான் குடும்பத்துடன் சென்னை சென்று எனது தந்தையை பார்க்க வேண்டும். இது தொடர்பாக பிரச்சனை டிஐஜிக்கு தெரியும். ஆனால் தற்போது வரை என்னை விசாரிக்கவில்லை. 11 மாதம் நான் பணி செய்து வருகிறேன். ஆனால் இதுவரை என்னை பற்றி யாரும் புகார் அளிக்கவில்லை. டிஎஸ்பி விஷ்ணுபிரியா நாமக்கல்லில் மறைந்தார். அந்த வழக்கை விசாரணை செய்ததில் நானும் ஒரு காவலராக இருந்தேன். அடுத்து விஜயகுமார் ஐபிஎஸ் இறந்தார். அவரிடம் நான் வேலை செய்ததில்லை. ஆனால் அவர் தங்கம் என தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் ஏன் இன்னும் எனது பிரச்சனையில் தலையிடவில்லை என எனக்கு தெரியவில்லை என்றும், தமிழக டிஜிபி ஏன் என்னை அடைத்து இன்னும் விசாரிக்கவில்லை எனவும் தெரியவில்லை. நான் காவல்துறையில் மிகுந்த மன அழுத்தத்தில் உள்ளேன். எனது உயிருக்கு ஆபத்து உள்ளது. எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். சில பேரின் சுயநலத்தால் தான் எங்களை போன்ற அதிகாரிகள் பாதிக்கப்படுகின்றனர். அவர்களுக்கு தேவையானது நான் காவல்துறையில் பணியாற்றக்கூடாது. எனக்கும் சட்டம் தெரியும் என்றும், தற்போது நான் பேசுவதால் என்ன விளைவுகள் வரும் என்றும் எனக்கு தெரியும் என்று தெரிவித்தார். என் மீது ஏணியை தூக்கி அடிக்கிறார்கள். எனது தந்தை உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். அப்போது நான் இங்கு நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். என் மீது தவறு இருந்தால் தூக்கில் போடவும் என்றும் தெரிவித்தார். காவல்துறையில் ஸ்டார் முக்கியமில்லை, மன நிம்மதி மட்டுமே முக்கியம் என்றும், எனது குடும்பத்திற்கு யார் பாதுகாப்பு? நான் இறந்துவிட்டால் மலர் வளையம் வைத்துவிட்டு கண்ணீர் விட்டு சென்று விடுவீர்கள். ஆனால் நான் கடைசி வரை பிரச்சனைகளை சந்திப்பேன். மற்ற காவலர்களை போன்று எவ்வித தவறான முடிவும் எடுக்க மாட்டேன். டிஜிபி சங்கர் ஜிவால் நல்ல அதிகாரி என்றும், ஆனால் தற்போது வரை தன்னை கூப்பிட்டு விசாரிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். மீண்டும் பதிவு செய்கிறேன், எனது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்றும், தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உடனடியாக எனது பிரச்சனையில் விசாரிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. அவங்க அதிகாரிங்க நான் பிரஸ் மீட் கொடுக்குறேன்றாங்க. என்னை சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு நீ ஏன் ப்ரெஸ் மீட் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னை கஷ்டப்படுத்தி நீங்கள் தானே நிறுத்தி இவ்வளோ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன் சார். நான் கண்ணியமிக்க காவல்துறையில் நான் ஒர்க் பண்ணுறேன் சார். நான் போலீஸை நான் கலங்கடிக்கிறதோ இல்லை அரசு அதிகாரிகளை பற்றி பேசுகிறதுக்கோ நான் கூடாதுங்க சார். பட் இருந்தாலும் என் மேலே சாணியை பூசுகிறீங்க. எல்லாத்தையும் உலகமே பார்க்குது. ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியை இவ்வளோ பேசுகிறீங்க சார். 2005 அப்போது இருந்த கமிஷனர் சார் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல சார். என் மேலே சத்தியம் சார், இது எடுக்கவே இல்லை. ஆனால் காவல்துறை சார் என்ன சார், நான் தான் சொல்கிறேனே சார், நான் தப்பு பண்ணியிருந்தா என்ன சார் பண்ணணும்? என்ன பண்ணுவாங்க? உடனே என்ன பண்ணுவாங்க? சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க சார். பண்ணாங்களான்னு கேளுங்க சார். ஆனா ஊதிய உயர்வை நிறுத்தி வச்சிருக்கதா சொல்லி சார். அடுத்து வரேன் சார். ஏன் அதுக்குள்ள ஓடுறீங்க? நான் கேட்குறேன். டேக் மை, நீங்க என்ன பிடிச்சிட்டீங்க. இப்போ நான் பதில் சொல்லி ஆகணும். தப்பு பண்ணா என்ன பண்ணணும்? சஸ்பெண்ட் பண்ணணும். என்ன சஸ்பெண்ட் பண்ணல, என்ன டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. என்ன பண்றாங்க? டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் போயிட்டு கபில் சர்க்கர்னு அப்போ ஒரு ஏஎஸ்பி புதுசாக எஸ்பியா போய் ஜாயின் பண்ணார். அவர்கிட்ட போய் மாவட்டத்தில் போய் ரிப்போர்ட் பண்ணுற டிஐஜி ஐயா கண்ணப்பன் ஐயா என்ன கண்ட்ரோல் ரூம் கன்னியாகுமரி கண்ட்ரோல் ரூம் போடுறாரு. என்ன புரியுதுங்களா சார்? இதுக்கு பின்னாடி நிறைய பெரிய பெரிய லாபி இருக்கு சார். பெரிய பிக் லாபி. லாபின்னா என்ன தெரியுங்களா? எல்லா அதிகாரிகளும் ஒன்று சேர்ந்து நேர்மையான அதிகாரிகளை பழி வாங்குவாங்க.
ஏன்னா இது வந்து ஒரு 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 வட்டம், இது எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆஃபீஸர்னால என்னை வந்து இது மாதிரி ஒரு பண்ண வச்சு எனக்கு ஒரு புகார் கொடுக்க வச்சு என் மேலே வந்து என்ன பண்ணாங்க, ஒரு அவதூறு வந்து பரப்புனாங்க. ஆனால் சஸ்பெண்ட் பண்ணணுமா? சஸ்பெண்டே பண்ணலை. நான் போய் கன்னியாகுமரி கண்ட்ரோலில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இதே மன அழுத்தத்துக்கு நாளான நான் கொடுக்கிற புகார் ஒரு பெரிய ஒரு உயர் அதிகாரி மேல நான் கொடுக்கிற புகார். அப்ப இருந்த டிஜிபி மேடம் வந்து லத்திகா சரண் மேடம், அவங்களுக்கு அந்த பெட்டிஷன் அனுப்புறேன். பெட்டிஷன் அனுப்பிச்ச உடனே அதுல நடவடிக்கை எடுக்கிறாங்க. எப்படி? அந்த உயர் அதிகாரிகள் மேலேயோ யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கல. என் மேல நான் கொடுத்த மனுவை வச்சுக்கிட்டு என் மேல 3B போட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க, விசாரிக்கிறாங்களாம். நல்லா புரியுதா சார்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? எடுத்துட்டு அதை விசாரணை பண்றாங்க. சார், ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா கைப்பட்டா குற்றம், கால்பட்டா குற்றம். இதுதான் சார் போலீஸ். புரியுதுங்களா? கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தம். இப்போ கூட நான் என்ன தவறு பண்ணியிருக்கேன்? எந்த தவறும் பண்ணல. ஆனா என்னை வந்து என்ன பண்றாங்க, டு தி கோர் கொண்டு போறாங்க. இப்போ கூட நீங்களா கேட்குறீங்கனால சொல்றேன், இல்லைன்னா இது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாட் a sub inspector, I am not an inspector. Sir, I am a deputy superintendent of police. I know what is law. சட்டம் என்னன்னு எனக்கு தெரியும். இது பேசுறதுனால என்ன விளைவுகள் வரும் எனக்கு தெரியும். தெரியாமலே சார் உங்க முன்னாடிலாம் நின்று சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் கேட்டு முடியாதுன்னு சொல்லி போய் ஏன் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்? என் மேலே சேனியை சாத்து தூக்கி அடிக்கிறீங்களே, அப்போ கூட பொதுமக்கள் ஐயோ அந்த கதையை ஊடியா, இந்த கதையை பேசியா, இப்போ இருக்கிற கதையை பேசுன்ற, இப்போ இருக்கிற கதைக்கு நியாயத்தை என்ன உடனே சஸ்பென்ஷனுக்கு ரெடி பண்ணுறீங்க. கொடுங்க சார். எங்கள் அப்பா அங்கே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு சார், அப்போ கூட நின்று கொடுக்குறேன் சார். எனக்கு ஓடி போக மாட்டான் சார் இந்த சுந்தரேசன். நேர்மையாக வேலை செய்கிறேன். என் நேர்மைக்கு இப்பயே சொல்கிறேன், சவால். நான் பணம் லஞ்சம் வாங்கியிருந்தேன் சொல்லியிருந்தேன், என்னை தூக்கில் போடுங்க சார். இப்போ நான் சவால் விடுறேன் சார். ஐ எம் நாட் எமோஷனலி நான் பேசலை, உண்மையாக பேசுகிறேன். உண்மையாக பேசும்போது எமோஷன் ஆவாங்க. ஐ எம் ஹாப்பி சார். என்ன சார், விஆர்எஸ் கொடுத்தங்க, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் வேண்டாம் கொடுத்தங்க. விஜிலன்ஸில் வடக்கு நீ இப்போ சொல்கிறாங்களே, நீங்களாம் சொன்னீங்களே, குற்றச்சாட்டு சொன்னீங்களே, விஜிலன்ஸில் எப்படி கிளியரன்ஸ் கொடுத்தாங்க சார்? அதெல்லாம் வந்து சார் அந்தந்த காலகட்டத்தோடு முடிஞ்சிடும் சார். என் மேலே நடவடிக்கை எடுத்திருப்பாங்க, ப்ரூவ்டுன்னு போட்டு ஒரு 3 இன்க்ரிமெண்ட் கட் பண்ணியிருக்காங்க. அந்த 3 வருஷத்துக்கு மட்டும்தான் அதுக்கு இது உண்டு, உயிர் உண்டு. அதுக்கப்புறம் கிடையாது. இது டிபார்ட்மெண்ட். அதனால் நான் வந்து சரி எனக்கு வந்து ப்ரொமோஷன் வேணும், நான் வாயை மூடிக்கிட்டு இருந்தேன். இப்போ டிஎஸ்பி ஆகிட்டேன். அடுத்தது ஏடிஎஸ்பி. நான் இப்போ பேனல் இருக்கேன். ஒரு 100 பேர் போட்டாலோ ஒரு 150 பேர் போட்டாலோ நான் வந்துடும். நான் ஆகக்கூடாது, ஏடிஎஸ்பி ஆகக்கூடாது சார். ஏடிஎஸ்பியே வேணாம் சார். போலீஸில் வந்துங்க சார், இது முக்கியம் இல்லை சார். எது முக்கியம் இல்லை சார்? ஸ்டார் முக்கியம் இல்லை சார். மன நிம்மதி முக்கியம் சார். என் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும் சார். சார், ஐ எம் நாட் 25, 35, ஐ எம் 55. 55 வயசு ஆகுது சார். என் பொண்ணுக்கு கல்யாணம்லாம் பண்ணி பேரம்பேத்திலாம் எடுத்தாச்சுங்க சார். குடும்பங்கள்லாம் இருக்குங்க சார் எங்களுக்கு. நாளைக்கு அந்த குடும்பத்துக்கு யார் சார் ப்ரொடெக்ஷனு? சொல்லுங்க சார், நீங்களே சொல்லுங்க. என் குடும்பத்துக்கு யார் ப்ரொடெக்ஷனு? செத்து போயிட்டா ஒரு மலர் மலையை வச்சுட்டு அப்படியே போயிடுவீங்க, ஒரு கண்ணீரை விட்டுட்டு போயிடுவீங்க அதிகாரிகள். அதுதான் சார் இன்னைக்கு நடக்குது. நாளைக்கு விஷ்ணுபிரியா மாதிரியோ இல்லை விஜயகுமார் ஐபிஎஸ் அவரை மாதிரியோ இந்த சுந்தரேசன் ஆக மாட்டான், ஒரு நாள் ஆக மாட்டான். ஃபேஸ் பண்ணுவான் சுந்தரேசன், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவான். நீங்கள் கொடுங்க, என் மேலே சேர்த்து அடிங்க, எல்லாம் படிங்க. நாளைக்கு நான் இங்கே இருந்தால் என் உயிருக்கே ஆபத்து, என் உயிருக்கு ரொம்ப ஆபத்துங்க சார். நான் என்ன சொல்ல வரேன் சார், தயவு செய்து சார், இது வந்து நீதியரசர்கள், இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற கண்ணியமிக்க பொதுமக்கள் அனைவருமே வந்து எனக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் ஃபேஸ்புக்கு அது இது எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் ஏன் நம்ம ஆனரபிள் சிஎம் சார் என்னை வந்து கூப்பிட்டு விசாரிக்கணும்ல சார்? சரி, ஆனரபிள் சிஎம் சார் இதுக்கெல்லாம் வேலை இல்லை, அவங்க விசாரிக்க முடியாது, கரெக்ட். ஏன் சார் மற்றவங்க விசாரிக்கணும் இல்லைங்க சார்? அவங்க துறை அதிகாரிகளை கூப்பிட்டு அவர் கேட்கணும்ல சார், என்னப்பா இவ்வளோ குற்றச்சாட்டு இந்த அதிகாரி வைக்கிறாரு, என்னத்துக்காக நீங்கள் அவரை கூப்பிட்டு விசாரிக்கல? டிஜிபி சாரை கேட்கணும்ல சார்? ஏன் சார் என்னை கூப்பிட்டு கேட்கல சார்? டிஜிபி சார் தங்கமானவருங்க சார். திரு சங்கர் ஜிவால் ஐபிஎஸ், the one of the best officer. அவர் ஏன் சார் மௌனமாக இருக்கிறாரு? he knows about me. அவரால் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்காருங்க சார். என்னால் என்ன பண்ண முடியும்னு இருக்காருங்க சார்.
என்ன சார் பண்ண முடியும் சொல்லுங்கள் சார். யார் சார் இதுக்கெல்லாம் நீதி கொடுக்கறது? அதனால் மாநில மனித உரிமை ஆணையம், ஸ்டேட் நேஷனல் NHRC நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நீதியரசர்கள் சுயமூட்டவாக எடுத்து எனக்கு ஒரு நீதி வழங்கணும். என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இங்கே நான் பதிவு பண்ணுறேன். இப்போது என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இப்பயே நீங்கள் கூப்பிட்டு விசாரிக்கலைன்னா நான் என்ன பண்ணுறதுனே தெரியல சார்.